வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மிளகு குழம்பு. இதோட சேப்பக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் கட்டி தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 20 to 30 நம்பர், தக்காளி 1.5 நம்பர், பூண்டு 15 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு பவுடர் 2.25 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி 1.5 லெமன் சைஸ் அதாவது 50 கிராம், தேங்காய் பத்தை 2 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதனால் சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இந்த பெருங்காயம் கட்டி 4 பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த சைஸில். நீங்கள் மிளகு குழம்பு வீட்டில் பண்ணும்போது சீரகத்தோட அளவு என்ன கேட்டிங்கன்னா பாதியாக இருக்கணும், மிளகு அதிகமாக இருக்கணும். அதாவது 1 டீஸ்பூன் மிளகு யூஸ் பண்ணினா 1/2 டீஸ்பூன் சீரகம் இருக்கணும். இதுதான் ரேஷு. கரெக்டாக எந்த குவான்டிட்டி பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகு சீரகம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சூடு ஆறட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு மண்சட்டி கடாயில் நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான ஊற்றிருக்கோம். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பொருந்தி வருதில்ல, இந்த இடத்துல பூண்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா இந்த குழம்பு நல்லா குக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் பூண்டும் கரெக்டாக ஒரு 20% அளவுக்கு வதக்கி முடித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுறோம். தக்காளி போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கு பிறகு மஞ்சள். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய இந்த குழம்பு தூள் தான். இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நார்மலாக நிறைய பேர் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தனியாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் குழம்பு தூளை வச்சு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் இந்த மிளகு குழம்பு. அதனால தான் அந்த லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு புளி நல்லா கெட்டியான புளி கரைச்சி அதுக்கப்புறம் இந்த வெங்காய தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி ஊற்றுற அளவு என்ன கேட்டோன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். எந்த அளவுக்கு நல்லா கொதித்து கெட்டியான பக்குவம் வருதோ அப்போ தான் அந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அதனால தான் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த மிளகு சீரகம் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த குழம்பு நல்ல ஒரு கெட்டியான பக்கம் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் முழுசாக தெரியுது. அதே டைமில் இந்த கிரேவி ஒரு 50 to 60% அளவுக்கு திக்காக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், அதாவது தேங்காய் பால் 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதே டைமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகு, சீரகம், இந்த பவுடர் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிளகு குழம்பு ரெடி.
இப்போது அந்த மிளகும் சீரகம் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக 2.5 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குவான்டிட்டிக்கு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொதிக்க கொதிக்க கலர் மாறும், அதே டைமில் நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இந்த மிளகு சீரகம் போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு 2 பாயில் வந்தால் போதும். அதுக்கு நேரம் குக் பண்ண வேண்டாம். அதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மிளகு குழம்பு ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா சூடாக வெள்ளை சாதம் அப்படின்னா வீட்டில் தோசை இட்லி எடுத்துகிட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இது தொடர்ந்து செப்பக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். செப்பக்கிழங்கு 250 கிராம், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கார்னிஷுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சிப்ஸுக்கு தேவையான பொருட்கள். இப்போது என்கிட்ட இருக்க இந்த சேப்பக்கிழங்கு நல்லா தோல் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சேப்பக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஒரு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டினா, இந்த சேப்பக்கிழங்குல பிசு தன்மை இருக்கும். அப்படியே எடுத்து கட் பண்ணும்போது சம்டைம் நம்ம நைஃபோ இல்லை கட்டரோ ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி துணியில் ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி ட்ரையாக நல்லா வரும். இதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் போர்டில் வச்சு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது இது எப்படி கட் பண்ணுறதுன்னா, தின் ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். அதே டைமில் திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சிப்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தின்ன எந்த அளவுக்கு கட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும். இதே உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அந்த டைமில் இந்த மாதிரி பஜ்ஜி வாழைக்காய் சீவிங்களில் அந்த கட்டரை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சீவ ஆரம்பிக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா தின்னாக இருக்கணும், ஒரே ஈவனாக இருக்கணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தால் ஆயிலில் ஃப்ரை பண்ணிருக்கும் போது ஒன்று நல்லா ஃப்ரை ஆகிடும், ஒன்று வேகாமல் இருக்கும். அந்த டைமில் வேகாத எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாக்கெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சேப்பக்கிழங்குல கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன், சில்லி பவுடர், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டோன்னா, இந்த சேப்பக்கிழங்குல கண்டிப்பாக தண்ணி இருக்கும். அதனால் இந்த ஃப்ளவரை போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு உடனே ஆயிலில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அதே டைமில் இந்த கார்ன்ஃப்ளவர் சில்லி பவுடர் போட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று ஒட்டிக்கும். அதனால் சீக்கிரமாக ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கணும். கொஞ்சமான எண்ணெயில் அதிகமான கிழங்கு நீங்கள் போட்டிங்கன்னா வெந்து வராது. அதனால தான் தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. நல்லா கிறிஸ்பியாக முறுன்னு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் சேப்பக்கிழங்கு வச்சு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸி தான். எப்படி கட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு மசாலா போடுறோம், எப்படி ஃப்ரை பண்ணுறோம், இந்த 3 விஷயத்தை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணினா சூப்பராக இருக்கும். கடைசியாக நல்லா வெந்த பிறகு இந்த பச்சை கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ரெடி.